பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய இளம் வயது மேயராக இருந்து தாம்பரம் மாநகராட்சியை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்புமிகும் வசந்தகுமார் குமரக்கண்ணன் அவர்களே, இந்த விழாவை எங்களை எல்லாம் அழைத்து உங்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இந்த விழாவுக்கு நான் வருவேனோ வரமாட்டேனோ என்று நினைத்து 100 தடவை போன் செஞ்சுட்டு தில்லை நடராஜன் நாட்டியம் ஆடுவது போல் இங்கேயும் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு பகுதி கழகத்தினுடைய செயலாளர், மாமன்றத்தினுடைய உறுப்பினர் நடராஜன் அவர்களே, சாதனை மங்களாக அவர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவித்த இந்த ஈஸ்ட் வெஸ்ட் அசோசியேஷனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். இந்த பகுதியிலே எங்களுடைய மாவட்ட உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளவயது மாவட்ட உறுப்பினரும் அவங்க தான், ரமாதேவி அவர்களே, சகோதரி ஸ்ரீகா அவர்களே, மனநல மருத்துவர் டாக்டர் திவ்யா அவர்களே, அந்த சறுக்கு விளையாட்டு போட்டியிலே உலக அளவிலே பெயர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நேத்ரா அவர்களே, சிவரஞ்சனி பார்த்தேன், அவங்க யோகா மாஸ்டர் இதில் போட்டு இருந்தது, அவங்க டான்ஸ் மாஸ்டர் கூடயே அந்த அம்மையார் அவர்களே, பாலாஜி இந்த நேரத்தில் வாழ்க்கை பிரகாஷ் புஷ்பவதி அவர்களே, சுகாதாரத்துறை பணியாற்றி இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் எந்த நேரத்திலும் சென்று வீடு வீடாக சென்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கனக துர்கா அவர்களே, எல்லாருக்கும் சாதனை மன்றங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. நான் இவங்களுக்கும் எல்லாருக்கும் சாதனையாளர் கொடுக்குறீங்க, நான் உங்களையும் அழைக்கிறேன். ஏன்னா எந்த நேரத்தில் பார்த்தாலும் நான் மாணவ நம்மளுடைய அலுவலகத்தில் தாம்பரத்துக்கு வந்துடுவாங்க, ஒரு 10 லெட்டர் எடுத்துட்டு வருவாங்க. 10 லெட்டர் எடுத்துட்டு வரும்போது சார்லாம் வருவாங்க, இல்லை அவங்களாம் வருவாங்க, இதை செஞ்சு கொடுக்கணும் சார், இதை செஞ்சு கொடுக்கணும் சார், இதை நீங்கள் மேயர்கிட்ட சொல்கிறேன் சார். மேயர் முன்னாடியே பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு என்னையும் கூப்பிடுவாங்க. மேயரும் பார்த்தீங்கன்னா 67வது மாவட்டத்தில் உறுப்பினர் சொல்கிறாரோ இல்லையோ, இந்த அசோசியேஷனில் கொடுக்குற லெட்டர்கள்லாம் இசைந்து அந்த பணியை உடனுக்குடன் செய்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மெடிக்கல் மேடம், உங்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய மெடிக்கல் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சாதனையாளர்களான அவர்களுக்கு அவருடைய மேயர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார். அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களையும், பொருளாளர் பார்த்தசாரதி அவர்களையும், சர்க்கர துணைத் தலைவர் அவர்களையும், ஜெயக்குமார், சிவரஞ்சனி சொல்லிட்டு அப்படியே சிவரஞ்சனி மேடம் மற்றும் நமச்சிவாயம், பவித்ரா, வெங்கட்ராமன், சங்கவி, சுப்பிரமணியன், வினோத், நந்தகுமார், செந்தில்குமார், பாரதி, ஜெயா, மலர், இவங்கெல்லாம் சொல்லிட்டேன். மேடம் மேடையில் இருக்கும்போதே சொன்னாங்க, நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னால் ஒரு சிங்க கூட்டம் இருந்தது, அத்துணை சிங்கங்களையும் அந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து மேடையில் ஒருவராக கூப்பிட்டாங்க, ஒரு மகிழாக கூப்பிட்டாங்க. நாங்கள் எந்த வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஊக்குவிச்சாங்க. இந்த அசோசியேஷன் தான் வந்து எங்களை பாராட்டுகிறாங்க, எங்களை அரவணைச்சு எங்களுக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த வியாபாரத்தின் மூலமாக மனநிறைவு அடைகிறோம். இப்போ வந்து சொல்லும் போது மகிழ்ச்சியாக இருந்தது. இது இந்த மகளிர் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் இது போல சுய தொழில் தொடங்க வேண்டும். அதற்காக தமிழக முதல்வர் எவ்வளவோ திட்டங்கள் எடுத்தாந்துருக்கிறாங்க. சிறு குறு தொழில் அமைச்சர் நம்ம அன்பரசன் இருக்கிறாரு, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்களால சிறு சிறு கடல்லாம் வேண்டாம் கூட வாங்கிக்கலாம். அப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து எங்களையும் கௌரவப்படுத்தி, இது நான் வரும்போது பார்த்தேன், ரோடெல்லாம் கிளீனாக இருக்குதா,
எல்லா இடத்துலையும் நீட்டாக இருக்குதா, கேமரா இருக்குதான்னு பார்த்தோம். போன ட்ரிப்பு கேமரா சொன்னீங்க, கேமரா போட்டுருக்கிறாங்க. பார்த்துட்டே வந்த எங்களுடைய பார்வை உங்கள் மீது தான் என்றுக்கும் இருக்கும் என்று கூறி அற்புதமான நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் கண்டு மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைந்து உங்களை எல்லாம் மகளிர் தினம் மீண்டும் ஒரு முறை எப்படி தலைவர் வாழ்த்துறாரோ, தலைவர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வாழ்த்துவார்களோ, மேயர் அவர்கள் எப்படி வாழ்த்துவார்களோ, அவர்கள் ஒட்டுமொத்த சார்பாக உங்களை வாழ்வாங்க நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யார் யார் வேணும்னு கேட்டீங்க, மேடம் யார் யார் வரணும்னு சொல்லி கேட்டீங்க எல்லாரும் இல்லையா? அந்த மாதிரி போன வாரம் மேடம் அவைலபிள் இல்லைன்னொடையும் என்ன பண்ணலாம், பண்ணிடலாமா, ரொம்ப டிலே ஆகிட்டு இல்லை மேடம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க இங்கே எங்களோட அசோசியேஷனில். ஒரு வார்த்தைகள் அவரை வாழ்த்தி பேசும்படி கேட்டுக்கிறேன். இந்த ஈஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகளிர் தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வந்து பல்வேறு நல்கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற தாமரம் மாநகரத்தின் துணை மேயர் அன்புக்குரிய அப்பா அவர்களுக்கும், எங்களுடைய 67வது வார்டு மாவட்ட உறுப்பினரும் நகரமைப்பு குழு தலைவருமான அண்ணன் லைன் நடராஜ் அவர்களுக்கும், மேடையில் சாதனை மகளிராக வீச்சிருக்கின்ற 68வது வார்டு மாவட்ட உறுப்பினர் அக்கா ரமாதேவி அவர்களுக்கும், திருமதி ஸ்ருத்திகா அவர்களுக்கும், டாக்டர் திவ்யா அவர்களுக்கும், செல்வி நேத்ரா அவர்களுக்கும், திருமணம் யோகா கமெண்ட் கொடுத்தாங்களான்னு நினைச்சேன். லாஸ்ட் டைம் வந்து நீங்களும் உங்களோட டாக்டரும் சேர்ந்து ஆடுறீங்க இல்லையா? இந்த டைம் ஆடுவாங்களான்னு கேட்டோம்னா பரவாயில்ல, கரெக்ட் டைமிங்கில் கரெக்டான பர்ஃபார்மன்ஸாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தீங்க மேடம். ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் அழகாக லீட் பண்ண என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது செகண்ட் டைம் என்னுடைய ப்ரோக்ராம் இதே இடத்துல மகளிர் தின விழா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ இருந்ததை விட இந்த சைடு வந்து இந்த முறை வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த அசோசியேஷன் எவ்வளவு வேகமா முனைப்போட இந்த இடத்துல செயல்படுறீங்க அப்படிங்கிறத வந்தவொடனே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்து பொதுமக்கள் மேலேயும் நகரின் மேலேயும் ஒரு அக்கறை கொண்டு இந்த அளவுக்கு இந்த அசோசியேஷன் செயல்படுறதா உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் நகர் மீது ஒரு முனைப்பு எடுத்து செயல்படுறீங்க அப்படிங்கிறது. வழக்கமா மகளிர் தினம்னா நம்ம எல்லாருமே வைக்கிறது வந்து ஆடலும் பண்ண நிகழ்ச்சி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபேஷன் ஷோ வச்சுட்டு அப்படியே ஏதாவது கொஞ்சம் நம்மள ஷோ லேடிஸை ஷோ பண்ற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதோட நம்ம வைண்டப் பண்ணி முடிச்சிடும். ஆக்சுவலா மகளிர் தினம் வந்து பல பெண்கள் வந்துட்டு அவங்க பல மணி நேரம் வேலை செய்யறதுக்கான கூலிக்கான வேலைக்கான சரியான கூலி கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் மூலம் பிறந்ததுதான் இந்த மகளிர் தின விழா. ஆனா நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னாக்கா ஏதாவது ஒரு டான்ஸை வைக்கிறதோ இல்லை நம்மள ஷோ பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதோட நம்ம வைண்டப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நான் இதுவரையும் பார்த்ததுல மார்ச் 8 ஆரம்பிச்சு இன்னைக்கு 16 கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு. பல நிகழ்ச்சிகள் பல இடத்துல நானும் கலந்துக்கிறேன். உண்மையிலே இது எல்லாத்தையும் விட மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. உங்களோட அசோசியேஷன் சேர்ந்தாங்க, உங்க கூட இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து வந்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நீங்க யோகா பண்ணணும் 4 பேர் பண்ணீங்க. இந்த முறை வந்து ஒரு குரூப்பே பண்ணது எல்லாரும் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் மகளிரெல்லாம் சேர்ந்து இதுல எல்லாரும் முனைப்பெடுத்து நீங்க இன்னைக்கு நீங்க பண்ண ஷோவெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் இதுக்கும் நான் உட்காந்து கம்பேர் பண்ணிட்டே இருந்தேன். டான்ஸ் ஆடுற பிள்ளைங்களும் அவங்களோட காஸ்டியூம் எல்லாம் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி காஸ்டியூம், இது எல்லாமே நீங்க லாஸ்ட் டைம்ல வந்து கற்றுட்டு இந்த முறை இவ்வளவு தெளிவா பண்ணிருக்கீங்க. இது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க கடையில போட்டுருக்காங்க எல்லாருமே வந்து அவங்களோட அசோசியேஷன் சேர்ந்தவங்க, உங்க நகரை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்களோங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு அது எல்லாமே வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் இப்படி நடத்துவதற்கான காரணம் என்னன்னா, நாமெல்லாம் வந்து பெண்களா இருக்கிற காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒரு பால் பாக்கெட்ல தான் நம்ம கண்மொழிக்கிறது. பால் பாக்கெட்டை எடுத்தோமா, அடுப்படைக்கு போனோமா, டீயை போட்டோமா, காஃபியை போட்டோமா, வீட்டில் கொடுத்தோமா, அடுத்து டிஃபனை செஞ்சோமா, பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பினோமா, மதியம் சாப்பாடு செஞ்சோமா, சாப்பிட்டோமா, அடுத்து சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டீ, அதுக்கப்புறமா நைட்டு டின்னரு, அதை முடிச்சு கொஞ்ச நேரம் சீரியல், இப்படியே தான் நம்மளோட வாழ்க்கை ரொட்டீன்ல ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா? நமக்கான ஒரு நேரமும் கூட இது வரைக்கும் நம்ம எடுத்ததில்லை. எப்பவுமே வழக்கமா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாளும் கிழமையும் மலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு. அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் அடிப்படையே சுற்றி ஓடிட்டு இருக்கிற ஆளுங்க. அதாவது முன்காலத்தில் வந்து இந்த சமூகம் நம்மளை அதெல்லாம் செய்ய விடலை. இன்னைக்கு ஏற்படுத்துகிற இந்த அரசாங்கமும் சரி, இது வரைக்கும் நமக்கு இருந்த அரசு ஆண்டவர்களும் சரி, நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சமூகம் நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. இன்னமும் கூட நாம இப்படியே இன்னும் அடுப்படியில் இருந்தானாக்கா நிச்சயமா நமக்கான ஒரு நேரம் வரவே வராது. இன்னைக்கு இருக்கிற அரசு நமக்கு
பல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. நம்மளுடைய துணை மேயர் அவர்கள் பேசும்போது சிறு குறு நடுத்தர தொழில் பற்றி சொன்னாங்க. அதனுடைய அமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு அண்ணன் தாம அன்பரசன் அவர்கள் தான். போன வாரம் செங்கல்பட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது சொன்னார், இதுவரையில் சிறு குறு நடுத்தர தொழில் இருந்ததை விட இந்த முறை பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னார். அதுலேயே முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய மாவட்டம் தான். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிறீங்க, இது போல சிறு தொழில் செய்கிறவங்க இருக்கீங்க. நீங்க எல்லாருமே எஜுகேட்டட் தான். எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக உங்களால எடுத்துக்க முடியும். சமூகத்துல நிறைய உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு இருக்கிற அரசு நமக்கு நிறைய முனைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது எதுங்கிறத நம்ம நிச்சயமா தேடி எடுத்து நின்னே ஆகணும். வீட்டில் எப்பவுமே இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரே காசு தான். ஒரு கொண்டையை படுவோம், அதுக்கு மேலே ஒரு நைட்டியை படுவோம், அதோட முடிஞ்சது. நமக்காக பண்றோம். பேஸ் கூட நம்ம வாஷ் பண்றது கிடையாது, நமக்காக நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது. முதல்ல நாம எல்லாரும் அதுல இருந்து விடுபடணுங்கிறத நான் நினைக்கிறது. இதுக்கப்புறமாவது வீட்டில் இருக்கும் போதாவது சரி நம்ம அழகா ஷோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு வெளியில வரலாம். நமக்குன்னு நாம தான் எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும், நாம தான் செய்யவும் முடியும், நாம தான் செய்யக்கூடிய ஆட்களும். எதுக்குமே வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, நமக்குன்னு நாம தான் கடைசி வரைக்கும் நிற்கணும். வேற யாரும் வரப்போறதில்லை. கணவராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமக்காக யாரும் நிற்க போவதில்லை. நமக்கு நாம மட்டும்தான். முன்னாடி போய்கிட்டே இருங்க. உங்களாலையும் எல்லாமே முடியும். நீங்க எல்லாத்தையும் விட்டு வெளியே வரலாம். இன்னைக்கு யோகா பண்ணவங்கலாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாரும் மேரிட் தான். அவங்களுக்கு வீட்டில் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு பதில் இது செய்யறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பத்தி டெவலப் பண்ணாங்க. அம்மா வரவங்க ரொம்ப ஆர்வமா, ஆமா நானும் அப்படிதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டே இருக்காரு. ரஞ்சனி மேடம் உங்க எல்லாரையும் வச்சு கிளாஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு ஆர்வம். அவங்க செய்யறாங்க, அவங்க தெரிஞ்சதான் எல்லாருக்கும் சொல்றாங்க. அதே போல நீங்களும் கத்துக்கிட்டு இன்னும் மேல வரணும். நிச்சயமா நாமளும் ஒரு நாள் இதே போல எல்லாருமே ஸ்டேஜ்ல நின்று நம்மளுடைய திறமைகளையும் காட்டும். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல இல்லை நேரம் எங்களோட பெண்கள் டிவியை பார்க்காம சீரியலை பார்க்காம எடுக்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த வருஷம் நான் வரும்போது நீங்க இன்னும் நிறைய 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 நிகழ்ச்சிகளை செய்திருக்கணும். உட்கார்ந்து இருக்கிற பலர் ஆண்டர்பிரனரா எங்கள்கிட்ட முன்னாடி இங்க பேசணும். இந்த முறை 7 அவார்டு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் வீரமகை. அடுத்த முறை அது 70 அவார்டா மாறணும். அதுக்கு நீங்க எல்லாரும் தயாராக. இன்னைக்கு போல நாங்க என்னைக்குமே உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே போல துணை மேயர் அப்பா சொன்னது மாதிரி ஈஸ்ட் இந்தியா வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய லெட்டர் பேடு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 புக்கு சேர்ந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நாங்களும் தொடர்ந்து அவங்க சொல்றதெல்லாம் எங்க நகருக்கு இது வேணும், யாருமே இது எங்க வீடு பக்கத்துல எப்படி இருக்கு, எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு, அது மாதிரி எதுவுமே கிடையாது. எங்க நகருக்கு இது வேணும், எங்களை சுற்றி உள்ள பகுதிக்கு இது வேணும், எங்க மாடு பார்க்கறதுக்கு இது வேணும். அதையெல்லாம் நடராஜனும் தொடர்ந்து எப்பவுமே எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாரு, தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருப்பாரு. நிச்சயமாக நானும் துணைவர் அப்பாவும் சேர்ந்து மாநகராட்சியிலேயே நம்மளுடைய 67வது வார்டுல இவ்வளவு வேலை நடந்துட்டா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு கண்டிப்பா செயல்படுத்தோம். இது போல என்னைக்குமே நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம். நீங்களும் இன்னும் மேல மேல வளரும். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நடராஜன் சார் மூலமா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நடத்தி வச்சதுல ஈஸ்டர்ன் வெல்ஃபேர் அசோசியேஷன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். மிக்க நன்றி.
ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரா சிலதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பெண்ணாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டரா நான் சொல்றது என்னன்னா, நீங்க சொந்த காலில் நிற்கிறது, உங்களோட ஃபைனான்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்க ஹெல்த்துக்கு பண்ணீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் யோர் ஹெல்த் அதில் பண்ணுங்க. உடல் நலம், உங்க ஆரோக்கியத்துல முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பேஸ்மெண்ட், அஸ்திவாரமா இருக்க போகுது. உங்களோட ஆரோக்கியத்தையே டிசைட் பண்ண போறது நீங்க சாப்பிடுற உணவு. டெய்லி உங்க கண்ணு முன்னாடி தட்டுல என்னென்ன சாப்பாடு வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஆயுசை நிர்ணயிக்க போகுது. அடுத்தது சில என்ன சொல்ற தவறான புரிதல்கள் இருக்கு. நான் வந்து அரிசி ஒரு வேளை தான் சாப்பிடுறேன், நைட்டு நான் வந்து கோதுமை தோசை இல்லைன்னா சப்பாத்தி பூரி தான், பூரியை விட்டுடலாம், சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க. அரிசிக்கும் கோதுமைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதை தயவு செஞ்சு மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிஃபைன்டு சுகர், வெள்ளை சர்க்கரை நான் யூஸ் பண்றது இல்லை, நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்றேன், நான் பனை வெல்லம் தான் யூஸ் பண்றேன். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. டயபெட்டிஸை ரெண்டுமே அதிகப்படுத்தும். அடுத்தது டீ காஃபி தாங்க. வேற எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஜஸ்ட் டீ காஃபி குடிப்பேன். ஒன்று மனசுல வச்சுக்கோங்க, டீ காஃபி குடிப்பது எப்படி ஒரு ஆணுக்கு வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் டீ காஃபிக்கு அடிமையாக தான் இருக்கோம். இங்கே வந்த உடனே கூட காஃபி சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறத ஒரு வழக்கமாக வச்சிருக்கோம். அதை மாற்றுவோம், சரியா? அது எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் டீ காஃபின்றது இல்லை. ஏன்னா எத்தனை பேர் இந்த கிளினிக் வரீங்க, நீங்கள் தேவையில்லாமல் எங்களுக்கு தான் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் இந்த நெஞ்சு கரிப்பு, கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை 10 வயசுல 20 வயசுல குடிக்க ஆரம்பிக்கும் போது தெரியாது. ஒரு 40 வயசு 50 வயசு ஆகும்போது கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட நெஞ்சு எரியுது டாக்டர் அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு பழக்கம். அது எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்குலாம் கொடுத்து பழக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது ஹெல்த் பற்றி ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த வருஷ பட்ஜெட்ல நிதியாண்டுல நம்மளுக்கு HPV வேக்சின், சரியா, எல்லா பிள்ளைகளும் HPVன்றது என்னன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர் அப்படின்றதுக்கு தடுப்பு ஊசி நம்ம 14 வயசுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் படிப்படியா போடுறதுக்காக 36 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது கண்டிப்பா உங்க அடுத்தடுத்த வருஷங்கள்ல உங்க ஸ்கூல்லயே கேர்ள்ஸ் சில்ட்ரன் இருக்கிறீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வரும். யார் யாரெல்லாம் HPV வேக்சின் போட்டுக்க விருப்பப்படுறீங்கன்னு இதை தவறாம பயன்படுத்திக்கோங்க. சர்வைக்கல் கேன்சர் வராம இருக்கிறதுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த வேக்சின் தரும் உங்களுக்கு. இது ஆண் பிள்ளைகளுக்கும் போடலாம், 14 வயசுக்கு மேல இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் போடலாம். அடுத்தது இதை ஒரு டாக்டரா உங்களுக்கு சில விஷயங்கள் சேர்க்கிறேன். அடுத்தது ஒரு பெண்ணாக, சரியா, அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, பிள்ளை வளர்ப்பு பத்தி ஒன்று சொல்லிடுறேங்க. பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு நினைச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அது தப்பான பிள்ளை வளர்ப்பு, சரிங்களா? கஷ்டம் தெரியாம வளர்ற பிள்ளை பின்னாடி வந்து உங்களோட கஷ்டத்தை மதிக்க போறது இல்லை. எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரிய போறது இல்லை, சரிங்களா? ஸோ கஷ்டம் உங்க கூட சேர்ந்து அவங்களும் நீங்க என்ன பண்றீங்க, உங்க குடும்பத்துல அவங்களையும் உங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுல அவங்களையும் சேர்த்துக்கோங்க. கஷ்டம் தெரியாம தயவு செஞ்சு பிள்ளைகளை வளர்க்காதீங்க. அடுத்தது, இப்போதைக்கு நான் எனக்கு சம்பாதிக்கிறது, என்னோட உடல் நலம் எல்லாத்தையும் போட்டு என் பிள்ளைய வளர்த்துருவேன். எனக்கு வயசானவங்க என் பிள்ளை என்ன காப்பாற்றுவாங்க. இதுவும் இப்போதைய ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாத ஒரு விஷயங்க, சரியா? ஒரு 20 வயசு இல்லை மிஞ்சி போனால் 18 இல்லை 20 வயசு வரைக்கும் தான் அந்த பிள்ளைங்க உங்களோட பொறுப்பு. அதுக்கப்புறம் அவங்க காலில் நிற்க வச்சுட்டு உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, சரியா, நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்றதுக்கு நீங்க பெற்றோராகிய நீங்கள் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது உடல் நலத்திலையும் இருக்கட்டும், ஃபைனான்ஸ்லையும் இருக்கட்டும், சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து 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 அப்புறம் என் பிள்ளை இப்போ என்னை கவனிக்கலையே அப்படின்ற நிலைமைக்கு வந்து நிற்காதீங்க. அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும், நீங்க உங்களை பார்க்கட்டும், சரியா? அடுத்தது, இங்கே சில சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாங்க. சிறந்த அம்மா, சிறந்த மனைவி, சிறந்த மருமகள். இந்த சர்டிபிகேட் பைசா பிரயோஜனம் கிடையாது. அதுக்காக தயவு செஞ்சு உழுந்து வேலை பார்க்காதீங்க, சரியா? அது எதுவும் உங்களுக்கு சோறு போட போறது கிடையாது. ஸோ முன்னேறி செல்வோம். வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும் பெண்களின் கரம் பிடித்து முன்னேறி செல்வோம். பாசம், கலாச்சாரம், அடக்க ஒடுக்கம், குடும்ப கௌரவம் என்று அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு வெளியேறும் வழி தெரியாமல் அலைமோதும் பெண்களை அடையாளம் கண்டு கரம் பிடித்து நம்முடன் சேர்த்து முன்னேறி செல்வோம். என்னால் முடியும் என்றால் உங்களாலும் முடியும்.
500 ஆகட்டும். 500 பெண்கள் 5000 ஆகுவோம், 50,000 ஆகுவோம். நன்றி, வணக்கம்.